ஒரு நல்ல டானிக் வச்சு சிக்ஸ கொன்னுட்டுருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த லிவர் டானிக் சொல்லலாம். ப்ரோ என்னோட சிக்ஸ் 30, 40 நாளைக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன ஃபீட் குடுத்தாலும் ஒரு மாரி ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இறகெல்லாம் தொங்கி போய் அப்படியே டல்லாகி இறந்துருதுன்னு என் இன்பாக்ஸ்ல நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்க மேக்ஸிமம் பேர் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவர் டானிக் சிக்ஸுக்கு ரெகுலரா குடுத்தது. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, அது லிவர் டானிக்ங்கிறதோட சேர்த்து இந்த விட்டமின் ஓரல் லிக்விட்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால, இத வந்து விட்டமின் டானிக்னு நெறைய பேர் தப்பா நெனச்சாங்க. ஈவன் நான் விட்டமின் டானிக் கூட வாரத்துல 2 நாள் தான் குடுக்கணும்னு சஜெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனா நீங்க லிவர் டானிக் வந்துட்டு ரெகுலரா குடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த லிவர் டானிக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர்ல வந்துட்டு டைஜஷன வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த லிவர்ல வந்து ஏதாவது இந்த மருந்து குடுத்திருந்தாலும், இல்ல வெளிமேச்சல் இருக்கிறப்ப அது இதுன்னு சாப்பிடுறப்போ லைட்டா அந்த விஷம் மாரி டாக்ஸின் போய் அந்த லிவர்ல சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா, அத வந்துட்டு கிளியர் பண்ணும். அப்புறம் இந்த விட்டமின்ஸ் கொஞ்சம் இருக்கிறனால குரோத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதான் இது பண்ணும். இத வந்து நீங்க சிக்ஸ் குடுக்குறப்ப ஏன் அப்படி இறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பாருங்க இதுலயே வந்துட்டு ஆல்கஹால் கன்டென்ட் 9.4% இருக்கு. இப்ப வந்து இத நீங்க சிக்ஸுக்கு ரெகுலரா குடுக்குறப்போ, சிக்ஸோட லிவர் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. அப்போ வந்துட்டு சிக்ஸ் வந்து கெட்டு போயிரும். அதனால ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப நல்லாருக்கும். நீங்க ரெகுலரா குடுக்குறப்ப, அப்படியே அந்த லிவர் கெட்டு போனதுனால, நீங்க என்ன ஃபீட் குடுத்தீங்கனாலும் டைஜெஷன் ஒழுங்கா நடக்காம அப்படியே சிக்ஸ் எல்லாம் இறந்துரும். இப்ப வந்துட்டு இத எப்பப்ப குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா இருக்க டைம்ல அது கோழியா இருந்தாலும், சிக்ஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வீக் குடுக்கக்கூடாது. 2வது வாரத்துலருந்து மாசத்துல ஒரு 5 நாள், அப்படி இல்லன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் ஒரு 2 நாள் இந்த மாரி குடுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பப்ப குடுக்கலாம்னா, இப்ப நீங்க ஏதாவது நோய் வந்திருந்து ட்ரீட் பண்ணியிருந்தீங்க, அந்த மாரி டைம்ல வந்துட்டு ஒரு 5 நாள். அதுக்கப்புறம் ஏதாவது குரோத்துக்கு இது ஸ்லோவா இருக்கு, அந்த மாரி இருக்க டைம்ல ஒரு 5 நாள். அதுக்கப்புறம் இந்த முட்டை விடுற கோழி வந்துட்டு முட்டை சரியா விட மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ ஒரு 5 நாள். இந்த மாரி டைம்ல குடுத்தா போதும். மத்தபடி நார்மல் டைம்ல மாசத்துல ஒரு 5 நாள், அப்படி இல்லன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் 2 நாள் அந்த மாரி குடுத்தா போதும். டோசேஜ் வந்துட்டு இப்ப 2வது வாரத்துக்கு அப்புறம் சிக்ஸுக்கு வந்து 6வது வாரம் வரைக்கும் அ 5லிருந்து 10 எம்எல் அதாவது 100 கோழிகளுக்கு அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ தண்ணீ குடிக்குமோ அவ்வளோ தண்ணீ வச்சு 5லிருந்து 10 எம்எல் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அப்புறம் 6வது வாரத்துக்கு அப்புறம் வந்து பெரிய கோழிகளுக்கு வந்துட்டு அதே மாரி 100 கோழிகளுக்கு வந்து ஒரு எவ்வளோ அப்ராக்ஸிமேட்டா தண்ணீ குடிக்குமோ, அதில வந்துட்டு 20 எம்எல் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இப்ப 50 கோழி தான் அந்த மாரி இருக்குன்னா, இத அப்படியே நீங்க பாதியா குறைச்சுக்கலாம். இந்த மாரி குடுத்தீங்கன்னா போதும். ஸோ இத வந்துட்டு சிக்ஸுக்கு ரெகுலரா குடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஏதாவது எமோஜிய கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.